ஒரு பெண் திருமணம் செய்து கொள்வதற்கு ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கும் பொழுது எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், வெறும் பார்க்குறதுக்கு ரொம்ப அலட்சியமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு பெண் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வது இப்போ ரொம்ப அலட்சியமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படின்னாக்கா, ஒரு அப்பா அம்மா பார்க்குறாங்க, அந்த பையன் நல்லா படிச்சிருக்கானா, நல்லா சம்பாதிக்கிறானா, உடனே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அந்த பையன்கிட்ட சம்மதத்தை கேட்டு உடனே முன்பின் காதலிக்கிறது அந்த அனுபவமே, அந்த வாய்ப்பே கொடுக்கறதில்ல. முன்னாடி பேசணும், பழகணும், அந்த காதலுக்கான வாய்ப்பே தடுத்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. கல்யாணம் பண்ணும்போது ஒரு பெண் ரொம்ப ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக எப்படி தெரியுமா தேர்ந்தெடுக்கணும்? ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கும் போது, அதாவது அந்த மனைவிக்கு கல்யாணம் ஆன பிறகு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகும். அப்போல்லாம் அந்த கணவன் முகம் சுளிக்காமல் அவளுக்கு சேவை செய்யணும். அந்த உடம்பு சரியில்லாமல் போகும், கவனிச்சிக்கணும், நல்லா கவனிச்சிக்கணும். இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு விபத்து, அந்த மனைவிக்கு கை ஒடிஞ்சு போச்சு, அப்போ சாப்பாடு அவளால் சாப்பிட முடியாது, அல்லது கழுவ முடியாது, குண்டி கழுவ முடியாது. அப்படிங்கும்போது அந்த கணவன் அந்த மனைவிக்கு சாப்பாடு ஊட்டணும், பல் விளக்கி விடணும். அப்போ அவளுக்கு இப்போ மலம் கழிச்சிட்டு, அவளால் இப்போ கையில் மலம் கழிச்சிட்டதுக்கப்புறம் குண்டி கழுவி விடணும். அவளால் கை கட்டு போட்டிருக்காங்க, அப்போ அதை குண்டி கழுவி விடணும். இப்படி எல்லா வேலைகளையும் ஒரு ஆண் அருவருப்பாக நினைக்காமல் அதை ஆர்வமாக செய்ய வேண்டும். அது எப்போ வரும் அப்படின்னா, ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி பிடிச்சிருந்தால் தான் வரும். பிடிக்காத ஒரு பெண் முத்தம் கொடுக்கறது கூட வாயோட வச்சு முத்தம் கொடுக்கறது கூட அருவருப்பாக தான் இருக்கும். ஒருத்தர் பிடிக்கலை அப்படின்னா அவங்கள பார்க்குறதே நமக்கு பிடிக்காது, அருவருப்பாக தான் இருக்கும். அதுதான் பிடிக்காதவர்களிடமிருந்து நமக்கு இயற்கையாகவே, நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது இயற்கையான விஷயம். அதை நான் மாற்றிடுவேன், எனக்கு பிடிக்கலனாலும் கூட பழக சரியாயிடும் அப்படிலாம் கிடையாது. பிடிக்கலனா அது பிடிக்கல தான், அது இயற்கையான விஷயம். அது வாழ்நாள் முழுதும் அது மாறவே மாறாது, அதெல்லாம் மாற்றவே முடியாது. அதனால் ஒரு ஆணை எப்படி பெண்ணாக மாற்ற முடியாதோ, பெண்ணை எப்படி ஆணாக மாற்ற முடியாது, அது மாதிரி தான். பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள பிடிக்காதவங்களாம் என்றைக்கும் மாற மாட்டாங்க, பிடிக்காதவங்க என்றைக்கும் பிடிச்சவங்களாம் மாற மாட்டாங்க. அதனால் வாழ்ந்து பார்க்கணும். இவன் எல்லா காலங்கள்லேயும் நம்மக்கிட்ட சுக துக்கங்கள், இன்ப துன்பம் எல்லாவற்றிலையும் நம்மக்கிட்ட அன்பு மாறாமல் இருப்பானா அப்படின்னு ஒரு பெண் உறுதிப்படுத்தி கொள்ளணும். அதனால தான் வாழ்ந்து பார்க்கணுங்கிறது. எதற்காக காதலிக்க வேண்டும்? திருமணத்திற்கு முன்பு காதலிக்கணும், உடலுறவு வச்சுக்கணும், எல்லாமே பண்ணணும். காதல்ங்கிறது என்னென்னா, முன்கூட்டியே வாழ்ந்து பார்க்குற ஒரு ஏற்பாடு. முன்கூட்டியே வாழ்ந்து பார்த்து இவன் ஒரு அனுபவபூர்வமாக இவன் கண்டிப்பாக எல்லா தருணங்களிலும் இவன் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அதாவது ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட இவன் என்ன நல்லா பார்த்துப்பான், அசிங்கமாக பார்க்காம, அருவருப்பாக பார்க்காம, இவன் என்ன பார்த்துப்பான், குளிப்பாட்டி விடுறதோ ஏதோ ஒன்று குளிப்பாட்டி விடுறது, பல்லு துளைக்கி விடுறது, குண்டி கழுவி விடுறது, ஏதோ உடம்பு சரியில்லாமல் போகுது. வயசான அப்புறம் கூட உடம்பு சரியில்லாமல் வரும், ஒரு முதுமையில் கூட உடம்பு சரியில்லாமல் போகும், காய்ச்சல் வரும், எந்திச்சு நடக்க முடியாது. முதுமையில் கூட இந்த கணவன் அருவருப்பு பார்க்காமல் மனைவிக்கு அருகிலேயே இருந்து அவளுக்கு பணிவிடை செய்வானா, அதை ஒரு பெண் உறுதிப்படுத்தணும். சும்மா பார்க்குறக்கு நல்லா இருக்கான், அல்லது நிறைய சம்பளம் வாங்குகிறான், நிறைய படிச்சிருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு மட்டுமே போகக்கூடாது. இல்லை, அவன் உங்களோட பழகும்போது எப்படி பழகுறான், எல்லா விதத்துலேயும், அதாவது பார்க்குறக்கு அழகாக இருந்தால் மட்டும் போதாது, பழகிறதுக்கு உனக்கு இனிமையானவனாக இருக்க வேண்டும். ஒரு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், முக்கியமாக உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஒழுங்காக பார்த்துப்பானா. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்போது பார்த்துக்கிறதுங்கிறது வேறு விஷயம். அவங்கவுங்களே பார்த்துப்பாங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் அவங்கவுங்களே பார்த்துப்பாங்க. இப்போ உடல் சரியில்லாத நேரத்தில், ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்தில், குழந்தை பிறந்துருச்சுனாக்கா அந்த மனைவியை எந்திரிச்சு நடக்க முடியாது, வேலைகளை செய்ய முடியாது. அந்த நேரத்தில் ஒரு கணவன் அவளுக்கு எப்படி உதவி செய்வான்? அந்த நேரத்துலேயும் அந்த குழந்தைகளுக்கு குண்டி கழுவணும். இப்படி இப்போ ஒரு மனைவியை ஒரு ஆணுக்கு பிடிக்கலைன்னா அந்த குழந்தைகளோட கூட பிடிக்காது. அந்த குழந்தைகளுக்கு சேவை செய்கிறது கூட அந்த கணவன் விரும்ப மாட்டான். அதனால் ஒரு மனைவியை ஒரு கணவனுக்கு பிடிச்சிருக்கணும். அப்போ தான் அந்த மனைவிக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கும் அவன் ஒழுங்காக சேவை செய்வான், அந்த குழந்தைகளையும் கவனிப்பான். அதனால் ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கும் போது அவனோட வாழ்ந்து பாருங்கள், பேசி பாருங்கள், பழகி பாருங்கள், உடலுறவுலாம் வச்சு பாருங்கள். ஒரு 3-4 மாதம் ஒரு திருமணம் செய்து கொண்ட பிறகு நீங்கள் எப்படி வாழ்வீர்களோ அது போன்ற ஒரு வாழ்க்கையை திருமணத்திற்கு முன்பே வாழ்ந்து பாருங்கள். வாழ்ந்து பார்த்து எல்லா இன்ப துன்பங்கள், நான் நல்லா இருக்கும்போது மட்டும் இவன் என்கிட்ட பக்கத்தில் நல்ல அன்போடு இல்லை, நான் துன்பத்தில் இருக்கும் பொழுதும் என்னை இவன் நேசிக்கிறான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 3 மாதத்தில் நீங்கள் சகஜமாக பழகி காதல் அனுபவத்தின் போது எளிதாக கண்டுபிடிச்சிடலாம்.
இந்த இவன் அருவருப்பாக நினைக்கிறானா, எப்படி பார்க்குறான், இவங்ககிட்ட நம்ம ஏதாவது நம்ம ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் நல்லா பார்த்துப்பானா, இவன் முகம் சொலிக்காமல் பார்த்துப்பானா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து உறுதிப்படுத்திக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இன்ப துன்பங்கள் எல்லா நேரத்துலையும் இவன் என்னிடம் வந்து அன்பாக இருக்கிறான், பாசமாக இருக்கிறான், அன்பு மாறாமல் பழகுகிறான், இனிமையாக பழகுகிறான், பக்கத்துலேயே இருக்கணும்னு நினைக்கிறான், ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா எட்ட போய்ட்றான், கிட்ட வரமாட்டேங்கிறான், நல்லா இருந்தால் தான் பக்கத்தில் வரான் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பொருந்தாத திருமணம். அது வந்து அது பெண்ணுக்கே வந்து அவமானத்தை ஏற்படுத்தும், தன்னை பற்றியே ஒரு மதிப்பீட்டை குறைத்து விடும், அவளுக்கே தன்னம்பிக்கை போயிடும். எப்போ வந்து ஒரு ஆண் வந்து ஒரு கணவன் வந்து தனது மனைவி உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது பக்கத்தில் வந்து அவளுக்கு பணிவிடை செய்கிறதுக்கு அருவருப்பாக நினைக்கிறானோ அப்போவே அந்த பெண்ணுக்கு தன்னம்பிக்கை போயிடும். அதனால் ஒரு ஆண் வந்து தன்னிடம் எப்படி பழகுகிறான், தன்னுடைய கணவன் வந்து தன்னுடைய காதலன் வந்து தன்னிடம் எப்படி நெருங்குகிறான், எப்படி பழகுகிறான், இன்ப துன்பங்கள் நல்லா இருக்கும்போது மட்டும் இல்லை, எப்போவும் நல்லா இருந்தாலும் சரி உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் சரி எப்போ பார்த்தாலும் அவன் தன்னிடம் அன்பு மாறாமல் பழகுகிறான், இனிமையாக பழகுகிறான் அப்படிங்கிறத அப்போ தான் வந்து ஒரு பெண்ணுக்கு தன்னம்பிக்கை வரும். அப்போ தன்னை பற்றின நினப்பு அவளுக்கு ஒரு உயர்வாக இருக்கும். பரவாயில்ல, நாம் வந்து நம்மளை வந்து நாமளும் ஒரு தகுதியான ஒரு ஆள் தான், அந்த நம்பிக்கை ஒரு பெண்ணுக்கு வரும். இல்லைன்னா ஒரு ஆண் வந்து ஒரு கணவன் வந்து ஒரு மனைவியை அசிங்கமாக பார்க்குறான், அருவருப்பாக பார்க்குறான், ஒரு காய்ச்சல்னு வந்துட்டால் அருவருப்பாக பார்க்குறான் அப்படின்னா அப்போ அவளுக்கே வந்து தன்னம்பிக்கையை வந்து இழந்துருவோம். அப்புறம் என்ன பண்ணணும், அந்த தன்னம்பிக்கையை மீட்டெடுக்கணும்னா அவனை விவாகரத்து பண்ணிவிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணால் தான் அவளுக்கு மீண்டும் வேற ஒரு கல்யாணமும் அதாவது பிடிச்சவனாக பார்த்து எல்லா வகையிலையும் இவன் தனக்கு பிடிச்சவனாக இருக்கிறான், இன்ப துன்பங்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கூட இவன் தன்னிடம் வந்து நல்லா பழகுறான், பார்த்துக்கிறான், இனிமையாக பழகுறான், அன்பு மாறாமல் பழகுகிறான், பாசம் மாறாமல் அக்கறையோடு இருக்கிறான், அப்படி அந்த உறவு இருக்குல்ல, அதுதான் வந்து சில பெண்கள்லாம் சில காதலர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மனைவிக்கோ காதலிக்கோ உடம்பு ரொம்ப முடியாமல் போகுது, படுக்கையாக இருக்காங்க, ஆனால் கணவன் பக்கத்தில் இருந்து அவளுக்கு ரொம்ப பணிவிட செய்கிறான். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்கிட்டு அதை உறுதி செய்து தான் ஒரு பெண் வந்து ஒரு ஆணை அதை விட்டு போட்டு ஒரு ஆணை கல்யாணம் பண்ணணும். அதை விட்டு போட்டு இங்கேருந்து அப்பா அம்மா பார்த்துட்டு அவன் நல்லா வேலை பார்க்குறான், நல்ல பையன், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்கான், கல்யாணம் உடனே முடிச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறமா தான் தெரிய வருது, அப்போது ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. அப்புறமா தான் இவனுக்கு ஒரு நல்லா இருக்கும்போது தான் சுத்தமாக இருந்தால் தான் பக்கத்தில் வர்றான், ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா பக்கத்தில் வர மாட்டேங்கிறான் அப்படிங்கும்போது தான் இது வந்து ஒரு பெண்ணின் நலன் மட்டும் கிடையாது, ஒரு ஆணுக்கும் இது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு பெண் உடம்பு அவனுக்கு இயல்பாகவே அது பிடிக்கலைன்னா பிடிக்கல, அது இயல்பான விஷயம். அதனால் இயல்பாகவே வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண் தனது மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போதும் பக்கத்தில் போகிறதுக்கு நமக்கு எந்த அருவருப்பும் இல்லை, நமக்கு அசிங்கம் பார்க்க மாட்டேங்கிறோம், அப்போ நம்ம மனைவி மீது நம்ம ரொம்ப அன்பு வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு ஆணும் உணரணும். ஏன்னா அதுவும் ஆணுக்கும் தேவையாக இருக்குது. அதனால் ஆண் வந்து பெண்ணிற்கு உதவியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது ஒரு ஆணின் வேலை அதுதான், உதவியாக இருப்பது, ஒரு பெண்ணிற்கு உதவியாக இருப்பது ஒரு ஆணின் கடமை. அந்த கடமையை செய்கிறதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. இதை வந்து ஆண்கள் உறுதிப்படுத்திக்கணும். ஒரு பெண்ணிடம் பழகும்போது அவளுடைய இன்ப துன்பங்கள் உடம்பு சரியில்லை இந்த மாதிரியான டைம்களில் கூட எனக்கு அவள் மேலே எந்த அன்பும் மாறாமல் அவள் மேலே எனக்கு அன்பு அதிகமாகத்தான், அந்த அக்கறை அதிகமாகிறது, எனக்குள்ளே இருக்கிற அந்த மனிதத்தன்மை வெளியே வருது, மனிதநேயம் வெளிவருகிறது, அதைத்தான் இவன் வந்து உறுதிப்படுத்திக்கணும். எனக்குள்ள ஒரு மனிதநேயம் வெளிவருகிறது, அவளை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அவளுக்கு உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நான் அவளை ரொம்ப நேசிக்கிறேன், அவள் பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போது வந்து அவனுக்கு பரவாயில்ல, நாம் வந்து ஒரு நல்லவன் தான், நம்ம ஒரு ஆண், நம்ம வந்து ஒரு மனிதநேயம் ஒரு மனிதத்தன்மை உள்ள ஒரு நல்ல ஒரு ஆண் தான் அப்படிங்கிற அந்த சான்றிதழ் அவனுக்கு பெறணுன்னா அவன் வந்து ஒரு பிடித்த பெண்ணை திருமணம் பிடிச்சிருக்கணும். எல்லா நல்ல இன்ப துன்பம் எல்லா நேரத்துலையும் அவனுக்கு பிடிச்ச ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா வந்து ஒரு கணவன் இருக்கிறான், ஒரு ஆண் இருக்கிறான், அவன் மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லை, அந்த நேரத்தில் அவளுக்கு வந்து சேவை செய்கிறக்கே அவன் பக்கத்தில் போகிறதுக்கே அருவருப்பாக இருக்குது அப்படின்னா அவனுக்கே அவன் மேலேயே அவனுக்கு தன்னம்பிக்கை போய்டும். நாம் வந்து இந்த உலகத்தில் நாம் யார், இவன் மனைவின்னு சொல்கிறோம், ஆனால் அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவளால் முடியாத டைமில் அவளுக்கு சேவை செய்கிறதுக்கோ, அவளுக்கு ஒரு பல்லு விளக்கி விடுறதுக்கோ, அதில் குளிப்பாட்டி விடுறதுக்கோ, குண்டி கிளி விடுறதுக்கோ நம்மளால் முடியலை, நம்ம அருவருப்பாக நினைக்கிறோம் அப்படின்னா நாம் யார்? அப்போ நாம் வந்து ஒரு நல்லவனா நம்ம கெட்டவனா, மோசமான ஒரு மனுஷனாக நாம் இருக்கமே, மனிதத்தன்மை இல்லாத ஒருவனாக நாம் இருக்கமே. ஒரு மனைவியை ஒரு கணவனுக்கு பிடிக்கலை அப்படின்னா அந்த மனைவிக்கு பிறந்த குழந்தைகளையும் அந்த கணவனுக்கு பிடிக்காமல் போயிடும். அப்போ குழந்தைகளுக்கும் குண்டி கழுவி விடணும், மூக்கு சிந்தி விடணும். அப்போ அந்த வேலையெல்லாம் அருவருப்பாக நினச்சா ஒரு ஆண் வந்து அதெல்லாம் அருவருப்பாக தன்னுடைய பிள்ளைகள் தான், ஆனால் அவனுக்கே அது அருவருப்பாக இருக்குது அப்படின்னா அவனுக்கே அவன் மேலே வந்து ஒரு மரியாதை குறைஞ்சி போயிடும்.
என்னடா இது நமக்கு பிறந்த பிள்ளைகள் தானே, இந்த குழந்தைகள்கிட்ட நாமளே அசிங்கம் பார்க்குறோம் அப்படின்னா நாம் யார்? ஒரு மனிதத்தன்மையே இல்லாத, மனித நேயமே இல்லாத ஒரு ஒரு மனிதனா அப்படிங்கிற கேள்வி அந்த ஆணுக்கு ஏற்படும். அதனால் ஒரு ஆண் வந்து சுயமதிப்பீடு உயர வேண்டுமென்றால் அவன் வாழ்க்கை பிடிச்சிருக்கணும். பிடித்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். எல்லா வகையிலும் பிடிச்சிருக்கணும். இன்ப துன்பங்கள், ஒரு பெண்ணுக்கு இன்ப துன்பம் எல்லாம் கஷ்டம் எல்லாம் வரும்போது எல்லாமே எல்லா நேரத்துலையும் கூட நிற்கிறது எளிதாக இருக்கணும். நீ சும்மா ஆக்ட் பண்ணக்கூடாது. நீயே ஒன்றை நம்ப வைக்கிறக்க, ஒன்றை ஏமாற்றிக்கக்கூடாது. இயல்பாகவே எனக்கு அவன் மேலே ஆர்வம் அதிகமாக இருக்குது. இயல்பாகவே அவளுக்கு துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, எப்போதும் நான் வந்து அன்பு மாறாமல், பாசம் மாறாமல், அக்கறை மாறாமல் நடந்து கொள்வேன் அப்படின்ட்டு அந்த நம்பிக்கை இயல்பாகவே எனக்கு வருது அப்படின்னா எனக்கு அப்போ உனக்குள்ளே இருக்கிற ஒரு மனித தன்மையை வெளியே வருவதற்கு அந்த பெண் ஒரு உதவியாக இருக்கிறாள். தடை எதுவும் இல்லாதவளாக இருக்கிறாள், தடை போடாதவளாக இருக்கிறாள். அவளை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அது வந்து இயற்கையானது. அது வந்து பழகலாம் இயற்கையாக வராது, செயற்கையாலாம் வராது. அது இயற்கையானது. அது நீ பிடிச்சிருக்க மாதிரி நடிக்கவும் கூடாது. இயல்பாகவே உனக்கு பிடிச்சிருக்கணும். அதனால் உனக்கு ஒருத்தரை பார்த்தா அப்படி வரல அப்படின்னா வேறு எங்கே உனக்கு இயல்பாகவே பிடிச்சிருக்கோ அங்கே போய் நீ தேடு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து அப்போது திருமண உறவுங்கிறது ரொம்ப இதெல்லாம் வந்து வாழ்ந்து பார்த்து காதலிக்கணும். 3 மாதம் காதலிக்கணும், வாழ்ந்து பார்க்கணும். ஒரு கணவன் மனைவி போல் வாழ்ந்து பார்த்து அப்புறமா தான் திருமணமே செய்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்ந்து பார்க்கும்போது, ஒரு காதலிக்கும்போது, இல்லை இவன் எனக்கு பொருத்தமானவன் இல்லை, இவள் எனக்கு பொருத்தமானவள் இல்லை அப்படின்னு ஒரு ஆண் மண்ணு முடிவு செய்கிறாங்கன்னா உடனே அந்த காதலை முறித்து கொண்டு புதிய காதலை தேட புறப்பட்டு விட வேண்டும்.